ஒரு சின்ன தகவலுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கண்மாயில் சேந்தமங்கலத்துலேருந்து வர்ற வரத்து வாரியை நம்ம சீரமைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது நிறையா பெண்களும் ஆண்களும் வந்து குடத்தோடு போயிட்டு இருந்தாங்க, நடந்தும் வண்டியிலையும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது என்னென்னு கேட்கும்போது, இங்கே ஒரு வெள்ளாத்து கரையில் வந்து கரை மேலே வந்து ஒரு ஊற்று ஒன்று இருக்குது, அதில் வந்து தண்ணி பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நாவல் மரம் இருக்குது, அதில் ஒருத்தவங்க ஊற்று தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இடிஞ்சிருச்சா? தள்ளி விட்டு வந்துட்டாங்க. கொலன்னு இறக்கி எடுத்துட்டு அப்புறம் தான் எடுக்கணும். இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ குடம் எடுக்கலாம்? நெருக்கி 50 குடத்துக்கு மேலே எடுக்கலாம். ஊற எடுத்துக்க வந்துக்கிட்டே இருக்கும். எடுக்க. ஓ, இது வந்து குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க? ஆமாம், சமையல் பண்ணுறதுக்கும் குடிக்கிறதுக்கு. இங்கே சுற்றி உள்ள கிராமம், நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? இந்த கீழப்புழுவஞ்சி. கீழப்புழுவஞ்சி. இங்கே அகரப்பட்டி. இந்த பேரையூர் ஆளுகளும் இங்கே வருவாங்க. நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து எடுப்பாங்க. இந்த வெயிலுக்கு மத்தியான நேரத்தில் வர மாட்டாங்க, காலையில் சாயந்தரம் இந்த 2 நேரம் வேணும். சின்ன ஒரு இவ்வளவு பெரிய பள்ளத்தில் வந்து நெருக்கி 40 குடம் 50 குடம் தண்ணி எடுக்கிற அளவுக்கு ஊறுது. இதில் ஊறும் இறக்க வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ மூணு குடம் கொண்டு வந்திருக்கீங்க, வாட்டர் பாட்டிலும் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம், இந்த இன்னைக்கு எடுத்து போனேன்னா நாளைக்கு வேண்டாம், நாள் வரணும். ஓ, 2 நாளைக்கு நீங்கள் இந்த குடத்தை வச்சு பயன்படுத்திக்கிங்க? ஆமாம், சமையல் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தானே. பாக்கி அங்கே நம்ம பைப்பு தண்ணியில் புழங்குறது, பாத்திரம் கழுவுற வைக்கிற அது எல்லாம் பண்ணிக்கோங்க. இது நம்ம சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுன்னு வேற எதுவும் பண்ணுறதில்ல. குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இங்கே அவங்க ஒரு சல்லடை வந்து இங்கே தனியாகவே வச்சுருக்காங்க, யார் வந்தாலும் வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக. இந்த இது வந்து நம்ம ஒரு குடிநீரோட அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ ஒரு சின்ன ஒரு பள்ளத்தில் இவ்வளோ குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மக்கள். நீரின்றி அமையாத உலகு.